சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா தனியாகவே அவங்களுக்கு கிடைச்ச அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாரும், மீனா உனக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு நாங்களே நினச்சி பார்க்கல. ஒவ்வொரு முறையும் நீ செய்கிற டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. மீனாவும் அவங்க டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்குன்னு தெரிஞ்ச ஒரு வேலையை வச்சு நல்லபடியாக முன்னேறணும். டெக்கரேஷன் ஆர்டரை அவங்க சொன்னதை விட நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். கேட்ட பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட, என்ன விஜயா மீனா திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க, ஏதோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமா உங்கள் மருமக கிளம்பி போயிருக்கால்ல, வருவாங்க. என்ன வீட்டு வேலையை தான் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலையும், மீனா தான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாலே, நீ வீட்டில் இருந்தால் வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. மீனா வெளியிலையும் வேலை பார்த்து இங்கேயும் வந்து எவ்வளோதான் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் கவனிக்கிற விஜயா நினைக்கிறாங்க, இந்த மீனாக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதுக்கே வீட்டில் இருக்க என்ன வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நிறைய ஆர்டர் கிடச்சா அப்புறம் மீனாவே என்னை வீட்டு வேலையை செய்ய வச்சுட்டு அவள் பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிடுவா. அதுக்காக தானே சிந்தாமணி மூலமாக நான் நினச்சது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த மீனாவும் அங்கே தனக்கு ஆர்டர் கொடுத்த ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் நீங்கள் எனக்கு 25,000 பணம் கொடுத்தீங்க, மீதி பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா எனக்காக வேலை பார்க்க வந்தவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துருவேன் அப்படின்னு கேட்க, அந்த ஆளும், என்னம்மா நீ அன்னைக்கு தான் மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டியே, மறுபடியும் வந்து பணம் கேட்டால் நான் என்ன என்கிட்ட இருக்க பணத்தை எடுத்து தர முடியும் அப்படின்னு கேட்க, சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஏற்கனவே மீனா கையெழுத்து போட்டு அந்த பேப்பர் எடுத்து மீனா கிட்ட காமிக்கிறாங்க. இல்லையே சார், அன்றைக்கி வேறு மாதிரி எழுதியிருந்தது, இன்றைக்கி என்னவோ நீங்கள் வேறு பேப்பரை காமிக்கிறீங்க. சார் கையெழுத்து வாங்கி இப்படி ஏமாற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்ல, ஏமா படித்து பார்த்து தானம்மா கையெழுத்து போடுன்னு சொன்னேன். இது என்னம்மா உனக்கு முதல் ஆர்டரா? இல்லை எத்தனை இடத்துல நீ ஆர்டர் செஞ்சுருக்க. உன்னை நம்பி இந்த வேலையை செய்ய சொன்னதுக்கு மறுபடியும் வந்து பணம் கேட்டு எங்களை ஏமாற்றலான்னு பார்க்குறியா? கையெழுத்து போட்டு கொடுத்தது நீ தானே, அப்புறம் எதுக்காக பணம் கேட்டு வந்திருக்க? முதல்ல இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி மீனாவை அவமானப்படுத்தி திட்டி அங்கேருந்து பணத்தையும் கொடுக்காம அங்கேருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாக்கு என்ன செய்யனே தெரியல. எனக்கு வர வேண்டிய பணம் வரலனாலும் எனக்காக வேலை பார்க்க வந்த அந்த அக்காங்களுக்காவது சம்பளம் கொடுக்கணுமே, இப்படியா ஏமாத்துவாங்க? இவங்கள நம்பி எவ்வளோ பணம் செலவு செஞ்சுருக்கேன், வெளியில் வேற கடன் வாங்கியிருக்கேன், எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே பயந்துடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, சம்மந்தி ஏதாவது திட்டிருப்பாங்களா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு மீனா கிட்ட விசாரிக்க, மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கிடைச்ச பெரிய ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு என் வீட்டுக்காரரை சவாரிக்கு அனுப்பிட்டு நான் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தேன். ஆனால் இப்போ பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. நான் ஏற்கனவே கையெழுத்து போட்ட பேப்பரெல்லாம் காமிச்சு பணம் தர முடியாது, என்ன நீ மறுபடியும் பணம் கேட்டு ஏமாத்த வரியான்னு என்னையே கேள்வி கேட்குறாங்கம்மா. என்ன செய்யனே தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக சிந்தாமணி இருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அந்த உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக இப்படி என்னை ஏமாத்துற யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு மீனா அங்கே சீதா கிட்டேயும் தன்னுடைய அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சீதாவும், ஆமாக்கா, மாமா மட்டும் உன் கூட இருந்திருந்தாருன்னா இப்படி யாரும் உன்னை ஏமாத்திருக்கவும் மாட்டாங்க. அவங்க போட்ட திட்டத்தெல்லாம் மாமாவே கண்டுபிடிச்சு அவங்கள வெளுத்து வாங்கியிருப்பாரு. ஆனால் எப்படிக்கா மறுபடியும் அவன் பணத்தை வாங்க போகிற? அவங்க கிட்ட போய் பேசினாலும் பணத்தை என்ன திருப்பி தரவா போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்ன திட்டம் போட்டு ஏமாத்துறவங்கள பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி நானே சரியான பதில் கொடுப்பேன், அவங்க கிட்ட இருந்து நான் பணத்தை வாங்குவேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே மீனாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா, ஆனால் வருமானம் வராமல் என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினச்சி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க சந்திரா. மீனா கிட்ட பேப்பரில் கையெழுத்து வாங்கின அந்த ஆளை பார்க்கறதுக்காக சிந்தாமணி போக அங்கே சிந்தாமணி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த மீனா மறுபடியும் வந்து மொத்த பணத்தையும் கேட்டாங்க, அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிட்டோம், இனி மீனா இந்த பக்கம் இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக வரவே மாட்டாங்கன்னு அந்த ஆள் சொல்லவும், உடனே இதை கேட்டு சிந்தாமணியும், அதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தானே எனக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்தேன், இப்போ ஆர்டரையும் முடிச்சிட்டா, அந்த மீனாவுக்கு பணமும் கிடைக்கல, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய வெளியில் நிறைய கடன் வாங்கியிருப்பா போல, நல்லா அனுபவிக்கட்டும், அப்போ தான் என் வழியில் தலையிட்டா என்ன நடக்கும்னு மீனாவுக்கு புரிய வரும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. சிந்தாமணி உடனே இந்த விஷயத்த விஜயா கிட்ட சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சந்தோஷத்தில், என்னாச்சு சிந்தாமணி, மீனா அவமானப்பட்டு நின்னாளா அப்படின்னு கேட்க, மேடம்
நம்ம 2 பேரும் நினச்சது நடந்துருச்சு. உங்க மருமக மீனா இனி டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய எங்கேயும் வரமாட்டா. வீட்டு வேலையே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நாளையிலேருந்து பூ கொடுக்க கூட வெளியில் வரமாட்டானா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா 2 லட்ச ரூபா பணம் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் வெளியில் கடன் வாங்கி பூவெல்லாம் வாங்கி தேவையான பொருளெல்லாம் வச்சு பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடித்த மீனாவுக்கு சம்பளமும் கிடைக்கல, எந்த ஒரு லாபமும் வரல. சொல்லப்போனால் அந்த 2 லட்ச ரூபா பணமும் இங்கே உங்கள் மருமக மீனாவுக்கு கிடைக்கவே இல்லை. வருமானம் வராத இந்த வேலையை மீனா மறுபடியும் எப்படி தைரியமாக எடுத்து செய்வா? இனி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மருமக மீனா உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டு வேலையை செய்வாளே தவிர்த்து என் வழிக்கும் வரமாட்டா. இனி வெளியில் வந்து வேலை செய்யவும் போகிறதில்ல. சம்பாதிக்கிற திமிரில் என்னையே எதிர்த்த மீனாவை சந்தோஷமாக வாழ விட்டுருவேனா, இல்லை டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக முன்னேற தான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயா சொல்கிறாங்க, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிந்தாமணி. நான் கூட அந்த மீனாவை ஏதாவது செய்யணும், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எவ்வளவோ திட்டம் போட்டேன். ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டீங்க. இனி அந்த மீனா வேலைக்கு போனாலும் போகலனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பெருசாக 2 லட்ச ரூபா பணம் கிடைக்கும்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்கள்ல அந்த முத்துவும் மீனாவும். அந்த பணம் கிடைக்காம வெளியில் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காள்ல, அதுவே போதும். பெருசாக எந்த லாபமும் வராமல் பணமே கிடைக்காம அவமானப்பட்டு மீனா வீட்டுக்கு திரும்பி வரதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சிந்தாமணி. நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணி கிட்ட பேசிட்டு, மீனா என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கா, இன்னைக்கு அவள் அவமானப்பட்டு வரதை நான் பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக எந்த ஒரு வருமானமும் கிடைக்கலையேன்ற மன வேதனையோட மீனா வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்து விஜயா சந்தோஷத்தில் நிற்க, உடனே அண்ணாமலை, ஏமா மீனா டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சிட்டியாமா, முத்து ஃபோன் பண்ணானா, முத்து எப்போ திரும்பி வரானா அப்படின்னு கேட்கும்போது மீனா ரொம்ப அழுகுறாங்க. என்னன்னு சொல்கிறது மாமா, டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடித்தேன். எதிர்பார்த்த வருமானம் வரும்னு பார்த்தா அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏற்கனவே மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம், திரும்பி வந்து பணம் கேட்குறீங்களான்னு ஒரு பேப்பரில் ஏற்கனவே என்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சதெல்லாம் காமிச்சு என்னை அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க மாமா. இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக நான் வேற தெரிஞ்சவங்க கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கேன். எப்படி அந்த பணத்தை கொடுக்க போகிறேன்னு தெரியல. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக வருமானம் வராததால் மேற்கொண்டு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் எனக்கு தரவும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யனே தெரியல அப்படின்னு மனசு வேதனையில் பேசுகிறாங்க. இதை பார்த்த ஸ்ருதி உடனே, ஏன் மீனா நீங்கள் எதுக்காக கண்கலங்கி நிற்கிறீங்க? உங்களை ஏமாத்தினவங்கள எப்படி சும்மா விடுறது? அதான் மீனா, பேசாமல் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பணமும் கிடைக்கும், அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுத்த மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு கேட்க, கவலைப்படாதீங்க ஸ்ருதி, நான் இப்போ கண் கலங்கி நிற்கிறேன்னா சீக்கிரமாகவே உண்மையை கண்டுபிடிப்பேன். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி என் பணத்தை நான் திருப்பி வாங்கியே தான் ஆவேன். இப்படியே நான் அமைதியாக இருந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க மீனா. உடனே விஜயா, இதுக்கு தான் சொன்னேன், இந்த மீனாவால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது, இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் வேண்டாம், வீட்டு வேலையை மட்டும் செய்யட்டும்னு. எங்கே உங்கள் மருமக மீனா கேட்டா இப்போ அழுதுட்டு வந்து நிற்கிறா, பணம் கிடைக்கல, கடன் வாங்கினதை திருப்பி தர முடியாதுன்னு. இதெல்லாம் இவளுக்கு தேவையா என்ன? இந்த மீனாவை விட பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்காம என்னவோ இவளுக்கு மட்டும்தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய தெரியும்னு அவள் இஷ்டத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னென்னவோ செஞ்சால, அதான் உங்கள் மருமக மீனா இப்படி அவமானப்பட்டு வந்து நின்றுருக்கா. பேசாமல் இனி அவள் வீட்டு வேலையை மட்டும் செய்யட்டும், வெளியில் போய் வேலை செஞ்சு எதுக்காக இந்த மீனா இப்படி ஏமாந்து போய் வந்து நிற்கணும் அப்படின்னு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஸ்ருதியும், மீனா ஒன்றும் ஏமாந்து போய் வரல, மற்றவங்க அவங்கள ஏமாத்திருக்காங்க, அந்த பணத்தை கண்டிப்பாக திரும்பி வாங்கிடுவாங்க மீனா. மீனா மற்றவங்க மாதிரி 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டு இன்னும் வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்காமல் இருக்காங்களே, அந்த மாதிரி மீனா இருக்க மாட்டாங்க. மீனா பெரிய திறமசாலி, புத்திசாலி, கண்டிப்பாக அவங்க பணத்தை வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் மீனாவை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க. மீனா எப்பயும் போல் வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க, மீனாவால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. மீனாவை பற்றி பேசினாலே ஒன்று இந்த முத்து சப்போர்ட் பண்ண வந்துடுவான், இல்லைன்னா இந்த ஸ்ருதி சப்போர்ட் பண்ண வந்துடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மீனா ரொம்ப மனவேதனையோடு சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவும் பார்வதியை பார்க்கறதுக்காக அங்கே பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதியை பார்த்து சந்தோஷத்தில் விஜயா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பார்வதி, நம்ம கிளாஸுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு வர சிந்தாமணியால் நான் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்தது, நீ இவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, அந்த மீனா என்னை எவ்வளோ ஏளனமாக பேசி அவமானப்படுத்தினா, முத்துவும் மீனாவும் சம்பாதிக்கிற திமிரில் என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை சிந்தாமணி ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி, சொல்லப்போனால் மீனாவை ஏமாற்றி அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. மீனாவுக்கு கிடைக்க இருந்த 2 லட்ச ரூபா பணமும் கிடைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தான். இது தெரியாமல் இந்த மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா.
இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. இனி மீனா வெளியில போய் வேலை செய்யணுன்ற எண்ணமும் வராது. அப்படி செஞ்சா மத்தவங்களால நம்ம ஏமாந்து போய் பணம் இல்லாம தான் நிப்போம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே இனி வீட்டு வேலைய மட்டும் தான் மீனா பார்க்க போறா. என்னையே என்ன பேச்சு பேசினா, இனிமேல் அவ என்னை எதிர்த்து ஏதாவது பேசுவா? அந்த மீனாவுக்கு சரியான பதில் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா அப்படி சொன்னதை கேட்ட பார்வதிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன விஜயா இப்படி செஞ்சு வச்சிருக்க? சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஓ மருமக மீனா இப்படி அவமானப்பட்டு வந்து நின்னதை பார்த்து சந்தோஷப்பட்டியா? என்னால் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. மீனா உன் வீட்டில் பொறுப்பான மருமகளா வீட்டு வேலையும் செஞ்சு தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறா. இதில் என்ன தப்பு இருக்குன்னு? மீனா வெளியில போய் வேலை செய்யக்கூடாதுன்னு நீ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்க. தப்பு விஜயா, நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மீனா மூத்து தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. அதை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் மீனாவை ஏளனமாக பேசுறது அவமானப்படுத்துறதுன்னு நீ அதுவும் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிஞ்சா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் முத்து உன் பையன், மீனா உன் மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. மீனா சம்பாதிக்கிறதுல மட்டும் உனக்கு ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ தெரியல. அதுவும் சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி மீனாவை நீ அவமானப்படுத்துறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. உன் வீட்டில் உன் பசங்க மருமக ஏன் இங்கே அண்ணாமலை அண்ணன்னு எல்லாரும் உன் கூடயே இருக்கிறதுனால அவங்க அருமை பெருமை என்னன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னதான் உனக்கு முத்து மீனாவை பிடிக்கலனாலும் மீனாவும் முத்துவும் உனக்கு தேவையான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குறாங்க. வீட்டு செலவுக்குன்னு பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத மட்டும் ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? நீ அப்போனா அமைதியாக இருக்க வேண்டியதானே? நீ சிந்தாமணி கூட சேர்ந்ததுலேருந்தே இப்படி தான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்க. நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை விஜயா அப்படின்னு விஜயா செஞ்சது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பார்வதியும் ரொம்பவே விஜயா கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. உடனே விஜயாவும் என்ன பார்வதி அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, வேற என்ன செய்ய சொல்ற? எனக்கு மீனா முத்துவை ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல இந்த ரோகிணியும் ஸ்ருதியும் இருந்தா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. கேள்வி கேட்டு அவமானப்படுத்தியிருப்பாங்க. இங்க மீனாவா இருக்க எல்லாத்தையும் அமைதியாவே பொறுமையா செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவும் சரி சரி எனக்கு வேலை இருக்கு, உன்கிட்ட போய் மீனாவை பத்தி சொன்ன பாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா எனக்கு பிடிக்காத மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க டான்ஸ் கிளாஸ்க்கு போயிடுறாங்க விஜயா. இங்க பார்வதி யோசிக்கிறாங்க, மீனாவுக்கு எப்படியாவது உதவி செய்யணும். மீனாவோட நிலைமை என்னன்னே தெரியல. பணமும் இல்லாம செஞ்ச வேலையால அவமானப்பட்டுல நின்றுருக்கா மீனா அப்படின்னு மீனாவை பத்தியே யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மீனா பார்வதியோட வீட்டுக்கு பூ கொடுக்க வராங்க. இங்க மீனா ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி கேட்குறாங்க, ஏன் மீனா, எனக்கு எல்லாம் உன் அத்தை மூலமா தெரியும், மறுபடியும் அந்த பணம் கிடைச்சதா அப்படின்னு கேட்க, உடனே மீனா அழுதுகிட்டே சொல்றாங்க, எப்படி அந்த பணம் கிடைக்கும்? அவங்க தான் அந்த பணம் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு வேலையை மட்டும் என்னை செய்ய வச்சு ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதி மீனா கிட்ட தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன தப்பா நினைக்காத மீனா, இவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு வரும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ தான் விஜயா மூலமாக எனக்கே தெரிய வந்தது. இப்படி இந்த எங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு வர இந்த சிந்தாமணியும் உன் அத்தையும் திட்டம் போட்டு தான் உனக்கு இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிற மாதிரி செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு உன்னை ஏமாத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் விஜயாவும் இதில் ஒரு பெரிய வேலை செஞ்சுருக்கா. விஜயாவுக்காக தான் சிந்தாமணி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. நீ அவமானப்பட்டு நிற்கணும், எந்த ஒரு வருமானமும் உனக்கு வரக்கூடாது, ஏன் நீ வெளியில் போய் வேலையே பார்க்கக்கூடாதுன்னு விஜயா நினச்சதை சிந்தாமணி செஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் போட்ட திட்டத்தில் இப்போ நீ தான் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிற. சொல்லப்போனால் சிந்தாமணியை நீ சும்மா விடக்கூடாது. சிந்தாமணியோட வழியில் நீ வரக்கூடாதுன்னு தான் அந்த சிந்தாமணி திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்ல, உடனே மீனாவுக்கு எல்லாமே புரிய வருது. அப்போ அத்தை இன்னும் திருந்தலை. அத்தை சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்படியெல்லாமா செஞ்சுருக்காங்க? இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்ச அத்தை ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அமைதியால் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவமானப்பட்டு பணம் கிடைக்காம வீட்டுக்கு வந்ததெல்லாம் பார்த்து எங்கள் மாமியார் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க போலயே. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அவமானப்படுத்துகிறாங்களா? இவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் யாருன்னு கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் நிரூபிப்பேன். என்னை புரிய வைப்பேன். என் பணம் எனக்கு வந்தாகணும். என் மாமியாராக இருந்தான்னா வேறு யாராக இருந்தால் எனக்கு என்ன ஏமாற்றணும்னு நினச்ச இவங்கள நான் எப்படி சும்மா விடுறது? திட்டமாக போடுறாங்க இவங்க, நான் பெரிய திட்டம் போட்டு இவங்கள வசமாக மாட்டி விடுறேன் அப்படின்னு இங்கே மீனாவும் ரொம்ப கோவமாக பார்வதி மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பூவெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப கோவமாக கிளம்பி வராங்க. இங்கே சீதாவை பார்க்க போன மீனா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி மட்டும் இல்லை, என் அத்தையும் தான். 2 பேரையும் சும்மா விடக்கூடாது சீதா, நான் போலீஸை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே சீதா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட உதவி கேட்டால் நீ சொன்ன மாதிரி பணமும் கிடைக்கும், அந்த சிந்தாமணியவும் உன் அத்தையும் சும்மா விட மாட்டாங்கக்கா அப்படின்னு சொல்ல,
யார் சீதா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அருண் கிட்ட மீனாவை கூட்டிட்டு போக, மீனா அருணை பார்த்த உடனே இவரால தான் உன் மாமாவுக்கு நிறைய பிரச்சனை வந்ததே, இவர் எப்படி சீதா நம்மளுக்கு உதவி செய்வாருன்னு கேட்க, அக்கா இந்த அருண் ரொம்ப நல்லவருக்கா, அது மட்டும் இல்லாமல் நடந்ததெல்லாம் மறந்துட்டு எனக்காக கண்டிப்பாக அவர் உதவி செய்வாருக்கா அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. இவங்க தான் என் அக்கா, பெரிய பிரச்சனைலாம் வந்ததா என் அக்கா சொன்னாங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ என் அக்காவுக்கு 2 லட்ச ரூபா பணம் கிடைக்கணும், பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க, உங்களால் உதவி செய்ய முடியுமான்னு கேட்க, உடனே அருணும் என்னால் செய்ய முடியலனாலும் எனக்கு தெரிஞ்ச போலீஸை வச்சு கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கு உதவி செய்கிறேன் சீதா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அருண் மூலமாக இங்கே மீனாவுக்கு உதவி செய்ய ஒரு போலீஸ் வராங்க. அவங்க என்ன ஏதுன்னு மீனா கிட்ட ரொம்ப தெளிவாக விசாரிக்கிறாங்க. உடனே மீனாவும் பெரிய டெக்கரேஷனோட தரதா சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அப்போ அந்த பேப்பரில் வேற மாதிரி எழுதியிருந்தது. இப்போ என்னடானா முழு பணத்தையும் கொடுத்துட்டேன், மறுபடியும் பணம் கேட்டு வந்து நிற்கிறியான்னு என்னை அவமானப்படுத்தி திட்டி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு தந்தது வெறும் 25,000 ரூபா பணம் தான். நீங்கள் போய் விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் என் மாமியாரே இங்கே நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இப்போ பார்வதி அத்தை மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால் என் மாமியாரையும் நீங்கள் சும்மா விடாதீங்க, என்னை ஏமாத்தின அந்த சிந்தாமணியவும் நீங்கள் சும்மா விடக்கூடாது. நான் வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாரும் கண்டிப்பாக அவங்க வசமாக மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் இங்கே மீனா கண் கலங்கி அழுதுகிட்டே இங்கே உண்மையை தான் சொல்கிறாங்க. இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது, போய் விசாரிப்போன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் போய் விசாரிக்கிறாங்க. அங்கே உள்ள ஆளும் மீனா கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை போலீஸ்கிட்ட காமிச்சு, நாங்கள் ஏன் சார் ஏமாற்ற போகிறோம், இவங்க தான் எங்களை ஏமாத்தணும்னு நினச்சி மறுபடியும் பணத்தை கேட்டு வந்த நின்னா எப்படி சார் தர முடியும் அப்படின்னு கேட்க, அங்கே எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. ஏற்கனவே மீனா கிட்ட கையெழுத்து வாங்கின பேப்பரையும் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அதில் எழுதியிருந்ததை படித்து பார்க்குறாங்க. 25,000 ரூபா பணம் இப்போ முன்பணமாக தரோம், மேற்கொண்டு மொத்த பணத்தையும் இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறமா வாங்கிக்கலான்னு எழுதியிருக்குது. அதுக்கு தான் மீனா கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே மீனாவும், சார் இந்த பேப்பரில் தான் சார் கையெழுத்து போட்டேன், ஆனால் என்னடானா இவங்க வேற ஒரு பேப்பரை காமிச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க சார். நான் இப்போ வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கும் பணம் கொடுக்கணும், எனக்காக வேலை பார்க்க வந்த அக்காங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் சார். இப்படி என்னை ஏமாற்றுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இவங்களை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் எடுத்துருக்கவே மாட்டேன்னு சொன்ன உடனே மீனாவை ஏமாத்துறதுக்கு பேப்பரில் கையெழுத்து வாங்கின அந்த ஆளை போலீஸ் வெளுத்து வாங்குறாரு. உடனே அந்த ஆளும், சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த சிந்தாமணி அம்மா தான் இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதுக்கு 50,000 ரூபா பணமும் எனக்கு கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை பற்றி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி அம்மாவுக்கு இந்த மீனாவை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க வழியில் இந்த மீனா தலையிடுறாங்கன்னு சொல்லி தான் இப்படி ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் சார் இந்த மீனாவை நான் ஏமாத்தணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி போலீஸை கூட்டிகிட்டு பிரச்சனை செஞ்சு என்ன மாட்டி விடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏமா மீனா, முன்னாடியே இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லியிருந்தா நான் அப்போவே பணத்தை கொடுத்து அனுப்பியிருப்பேனேம்மா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா, வேணும்னா அந்த சிந்தாமணியை கூப்பிட்டு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மீனாவும் போலீஸை கூட்டிகிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே வந்த போலீஸ் சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் தான் பெரிய டெக்கரேஷனோட எத்தனை வருஷமாக செய்கிறீங்க, இப்போ நல்லபடியாக வளர்ந்து வரணும் முன்னேறணும்னு நினைக்கிற இவங்கள ஏன் முன்னேற விடாமல் இப்படி பிரச்சனை செய்கிறீங்க? இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டா எப்படி வேணாலும் ஏமாற்றலாம்னு நினச்சிங்கன்னா ஏன் எங்ககிட்ட வந்தால் நாங்கள்லாம் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டோமா? உங்களை பற்றின எல்லா உண்மையும் அந்த ஆள் சொல்லிட்டான். நீங்கள் தான் பணத்தை வாங்கியிருக்கீங்களாமே, மீனாவுக்கு பணம் தர முடியுமா முடியாதா? எத்தனை பேர் தான் இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துறதுக்கு? மீனாவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டருக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கலன்னா அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டோம், அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணியை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டதே விஜயாதான்னு மீனாவும் சொன்னதுனால இங்கே விஜயாவை ரொம்ப கோவமாக கூட்டிகிட்டு வர வைக்கிறாங்க. விஜயாவும் சிந்தாமணியும் ஒன்றா நிற்கும் போதே இங்கே போலீஸ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஏமா நீ இந்த மீனாவோட மாமியார் தானே, அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதுன்னு போய் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செய்கிறீங்களே, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நல்ல மாமியாரா இருந்திருந்தா மீனா வெளியில போய் வேலை செய்யும் போது நீங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு துணையா சப்போர்ட்டா இருந்திருக்கணும். இப்படி யார் யாருக்கோ இங்க சப்போர்ட் பண்ணி இந்த மீனாவை அள வச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமே வராத மாதிரி செஞ்சுருக்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு சொல்ல? இந்த மாதிரி மாமியார்லாம் நாங்கள் வெளியில் விடவே மாட்டோம், வெளுத்து வாங்கிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, சார் நான் என் மருமகளுக்கு நல்லது தான் சார் செஞ்சேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தான், அவங்க தான் சார் திட்டம் போட்டு செஞ்சாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வேணும்னா மீனாவை கேளுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை போதும் அத்தை, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பார்வதி அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா?
என் வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், நான் அழணும், அவமானப்படணும், தலை குனிஞ்சு வந்து நிற்கணும்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு எல்லாமே பார்வதி அத்தை மூலமாக எனக்கு தெரிய வந்துருச்சு. சிந்தாமணி மட்டும் இல்லை, அவங்க கூட சேர்ந்து நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு திட்டம் போட்டது நீங்களும் தானே. அப்புறம் எப்படி உங்களை நான் சும்மா விட முடியும்? அதனால தான் உங்கள் 2 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார், இவங்க 2 பேரையும் விடாதீங்க சார். இப்படி தான் வீட்லேயும் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தராங்க. நான் நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வரல. என்னால் இவங்களுக்கு எந்த விதமான பணமும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தி என்னை தலகுனிய வைக்கிறது தான் என் அத்தையோட வேலையாகவே இருக்குது. எங்கள் வீட்டில் 3 மருமக இருக்காங்க சார். ஆனால் ஸ்ருதி, ரோகிணின்னு யாரும் வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்கெல்லாம் பெரிய பணக்கார வீட்டு மருமகன்னு எங்கள் அத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் நான் இங்கே படிக்கலை, சரியாக எந்த வேலையும் செஞ்சு வருமானம் வரலன்னு உடனே வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய வைக்கணும்னு என்னை ரொம்பவே மனசு வேதனைப்படுற மாதிரி நடத்துகிறாங்க சார். அந்த வீட்டில் என் அத்தையால் எனக்கு சந்தோஷம், நிம்மதின்னு எதுவுமே இல்லை. என் வீட்டுக்காரர் மட்டும் இப்போ என் கூட இருந்திருந்தா இவங்க செஞ்ச வேலைக்கு சும்மா விட்டுருக்க மாட்டாரு. தனியாக இருந்து இந்த டெக்கரேஷனோட நல்லபடியாக நடத்த போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் வருமானமே வராதபடி இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலைக்கு இவங்கெல்லாம் வெளியில் வரவே கூடாது சார். அதுவும் என் அத்தையை நீங்கள் சும்மா விடாதீங்க அப்படின்னு விஜயா மேலே உள்ள கோவத்தில் போலீஸ்கிட்ட விஜயாவை பற்றி எல்லாத்தையுமே இங்கே மீனா சொல்கிறாங்க. என் அத்தைக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை நான் கொடுத்தா என்னையும் மருமகளாக ஏற்றுப்பாங்க. என்ன செய்ய, எனக்குன்னு சரியான ஒரு படிப்பும் இல்லை. தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினச்சா அதுக்கும் இவங்க 2 பேரும் விடாமல் இப்படி என்ன பிரச்சனை செய்கிறாங்களே அப்படின்னு மீனா அழுகும்போது போலீஸ் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவையும் சிந்தாமணியவும் இங்கே மீனா முன்னாடியே வெளுத்து வாங்குறாங்க. ஏமா, நீ எல்லாம் ஒரு நல்ல மாமியாரா? இப்படி உன் மருமக வந்து கண்கலங்கி நிற்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்க. உங்கள் வீட்டில் 3 மருமக இருக்காங்கன்னா பணக்கார மருமகளை மட்டும்தான் உனக்கு பிடிக்குமா? இவங்கெல்லாம் அப்போ வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இருக்காங்களா என்ன? இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு விஜயாவை திட்டுறது மட்டும் இல்லாமல் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே விஜயாவும், சார், இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் சார். மீனாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என்னால் முடியல சார், விட்டுருங்க சார். இனி இந்த சிந்தாமணி பக்கமே போக மாட்டேன். மீனா வெளியில் போய் வேலை செய்யட்டும், நானும் முடிஞ்ச அளவு வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன் சார். மீனா சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா உடனே, முடியாது சார், இவங்களெல்லாம் நீங்கள் சும்மா விடாதீங்க. எங்கள் அத்தெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிப்பாங்க. வீட்டில் வந்து மறுபடியும் அவங்க வேலையை தான் சார் செய்வாங்க. அதுவும் இந்த சிந்தாமணியோட சேர்ந்துக்கிட்டு என்னை வெளியில் கூட அனுப்பக்கூடாதுன்னு நினைப்பாங்க. என் அத்தை விஜயா என்னைக்கும் திருந்தவே மாட்டாங்க. அவங்க நான் பேசுகிறதெல்லாம் நம்பி அவங்கள வெளியில் விட்டுறாதீங்க சார். நல்ல வெளுத்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க செஞ்சதுக்கு இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற சரியான பதிலாக இருக்கணும். இனி என் அத்தை சிந்தாமணின்னு 2 பேரும் என் வழியில் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல உடனே சிந்தாமணி அழுதுகிட்டே, ஏமா மீனா, உன் பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன், என்னை மட்டும் விட சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸும் சிந்தாமணி கிட்ட இருந்து அந்த 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கி மீனா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே மீனா, இந்த பிரச்சனையெல்லாம் செய்யாமல் என் வேலையை பார்க்க விட்டுருந்தா நான் எதுக்கு இவ்வளோ இங்கே போலீஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்? உங்கள் பக்கமே வராமல் தானே இருந்தேன். ஆனால் 2 பேரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க நான் அவமானப்பட்டு நிற்கிறத. இப்போ நீங்கள் அழுகிறத பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு பணத்தை வாங்கின மீனா இங்கே விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. விஜயாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. இந்த சிந்தாமணி கூட சேர்ந்தது பெரிய தப்பாக போச்சு. என்னவோ மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன். இப்போ நான் தான் போலீஸ் முன்னாடியும் அந்த மீனா முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறேன். என்னை வேற விடமாட்டாங்க போலையே. இந்த மீனா வேற என் மேலே இருக்கிற கோவத்தில் இவங்களை வெளியில் விடாதீங்க, என் அத்தை நல்ல மாமியாரே கிடையாதுன்னு இப்படி என்னை பற்றி சொல்லி மாட்டி விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா. மீனா சொன்ன மாதிரியே உண்மையை கண்டுபிடிச்சி பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் நினச்ச மாதிரியே அவங்க செஞ்ச டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக கிடைக்க இருந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் போலீஸ் அங்கே சிந்தாமணி கிட்ட வாங்கி கொடுத்ததால அந்த பணத்தையும் வாங்கின சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பி வராங்க மீனா. இனி மீனா வழியில் தலையிட மாட்டோம், என் மருமக மீனாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நான் இப்படி எந்த திட்டமும் போட்டு என் மருமக மீனாவை அவமானப்படுத்தவே மாட்டேன்னு போலீஸ் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா. தனக்கு கிடைச்ச பணத்தோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக மீனா போனது மட்டும் இல்லாமல் 2 லட்ச ரூபா பணம் திருப்பி கிடைச்சதை பற்றியும் இங்கே விஜயாவும் சிந்தாமணியும் சேர்ந்து போட்ட திட்டத்தை பற்றியும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல அண்ணாமலைக்கு விஜயா மேலே ரொம்பவே கோவம் வருது. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்போதான் மீனா நீங்கள் சரியான முடிவெடுத்திருக்கீங்க. நம்ம விஜயாத்தையும் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்படி தெளிவான முடிவெடுத்து அவங்கள மாட்டி விட போய் இனியாவது விஜயாத்தை திருந்தட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி.